ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து கட்டமைப்பு, அது ஒழிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இண்டிவிஜுவல் பாப்புலாரிட்டியை அவர் வளர்த்தார். பட் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஆனால் அவர் இதை விட்டுட்டார். இதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், பிஜேபிக்கு அதுக்கு மேலே, அதாவது எந்த நேரத்தில் அவர் கட்சியை கூட இருந்து மேலே கொண்டு வந்திருக்கணுமோ அந்த நேரம் அவர் விட்டு போட்டார். இதனால என்னென்னா, பிஜேபி அந்த மொமெண்டத்தை பிஜேபியால் கீப்பப் பண்ண முடியலை. கீப்பப் பண்ணியிருந்தால் இன்றைக்கி பிஜேபி தலைமையில் வேறு கூட்டணி அமைஞ்சிருக்கும் ஸ்ட்ராங்காக. நன்றியெல்லாம் அரசியல் நீங்கள் பார்க்கக்கூடாது. 4 வருஷம் நம்ம ஆட்சி நடத்தணும், அது பிஜேபி தயவு இல்லாட்டம் நடந்திருக்காது அப்படிங்கக்கூடியது எடப்பாடி இது புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த சின்னம்ங்கக்கூடியது, இன்றைக்கி ரெட்டை இலை சின்னம் இன்றைக்கி வந்தது பிஜேபி தயவுனாலங்கக்கூடியதை புரிஞ்சுக்கணும். 16% 18% ஓட்டுக்கு போன ஒரு கட்சி, நீ பிஜேபி வராமல் இருந்தால் இந்த இம்பட்டஸே வந்திருக்காது அப்படிங்கக்கூடியது இன்னும் எடப்பாடி புரிஞ்சுக்கல. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் நலனுக்குன்னு கமிஷனுக்கு ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி கொடுக்கும்போது அந்த பில்லை வந்து கமிட்டிக்கு டெஃபர் பண்ணுன்னு சொன்னதே திமுக. ஸோ அந்த அளவு இந்த சமுதாயத்துக்கு அது வந்து நல்லது செய்தவர்கள் தான். ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஹெட் மாஸ்டர் இல்லாத பள்ளிகளுக்குள்ள எண்ணிக்கை அதிகம், வார்டன் இல்லாத ஹாஸ்டல், இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி சாராயமும் வேற என்ன டாஸ்மாக்கும் கஞ்சாவும் வேறு விதமான சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸு இதுக்குள்ள நடமாட்டமும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி மாணவர்களை வைத்திருந்தால், அறிவிக்கப்படும் போது நம்ம ஊரில் என்ன சொன்னாங்க, இது ரம்சான் மாதம், அதனால அது நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி ரம்ஜான் மாதம் யார் அவர்? கன்விக்டட் இஸ் நாட் அன் அக்யூஸ்ட், ஹி இஸ் அ கன்விக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஹி இஸ் அன் அக்யூஸ்ட், ஹி இஸ் நாட் அ கன்விக்ட். ஆனால் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவரை போய் வந்து விசாரணை நடத்துகிறாங்களாம். இன்னொரு மெசேஜ் இந்த இதிலிருந்து இவங்க கன்வே பண்ணுறது என்ன அப்படின்னா, எந்த சாமியார்களும் புரிஞ்சுங்க, வர்ற எலெக்ஷன் வரப்போகுது, ஹிந்துக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமையை பற்றி ஒரு வய நீ பேசிடக்கூடாது. இவரே நாங்கள் இப்படி பண்ணிவிட்டோம், யார் வேணாலும் நாங்கள் செய்வோம். இது அடுத்த ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் இதுவரை என்ன செய்து கொண்டு இருக்கிறதோ அதை தமிழில் சாதாரண மக்களுக்கு செய்வதற்காக அரசு செலவில் செய்யப்படக்கூடிய நிறுவனம். அதில் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ இந்த பன்னீர்செல்வத்துக்குள்ள பேக்ரவுண்டு பார்த்து, இவர் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் கூட ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப்பில் இவர் இந்த ஏஆர் வெங்கடாச்சலபதி இவங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க. இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே திமுகவின் சார்பாளருங்கக்கூடியது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அவரை தான் அந்த இடத்துக்கு டைரக்டர் ஜெனரலாக அவங்க போட்டிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு இதாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டுச்சுன்னு சொன்னால் என் ரவியை போட்டிருக்காங்க. என் ராமுக்குள்ள சகோதரர். ஏற்கனவே நம்ம வந்து இந்த மியூசிக் அகாடமி அதில் வந்து இந்த டிஎம் கிருஷ்ணாவை கொடுத்து விருதை கொடுத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானது இந்த குரூப்பு தான். இப்போ இதை நம்ம எதோட நீங்கள் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எம்பி இங்கேருந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே போய் கருதுனான். எஸ், கவனிச்சல. ஆமாம். இப்போ அதே வேலையை தானே இவனும் செய்திருக்கான். நிச்சயமாக நவாஸ்கனி தானே அதை செய்தது. ஆமாம். அப்போ அந்த நவாஸ்கனி செய்த கிரைம் தானே நீங்கள் இங்கேயும் செய்திருக்கு. அப்போ உலகம் முழுக்க இந்த துலுக்கம் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், வேற மதத்துக்காரனுக்குள்ள இடத்துல போய் அதை அவன் எதை அசுத்தம் நினைக்கிறானோ அதை நான் போய் செய்வேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: பாஜகவிற்கு ஆட்சியில் பங்கில்லை, எடப்பாடி திட்டவட்டம். அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா? சமூக நீதி 9 விடுதிகளுக்கு ஒரு கண்காணிப்பாளர், பெண்கள் விடுதிக்கு ஆண் கண்காணிப்பாளர். உடல்நலக் குறைவால் மருத்துவ சிகிச்சையில் உள்ள மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. தமிழ்நாடு அரசு சார்பில் சீன ஆதரவு நிறுவனமான இந்து குழும நிர்வாகிகள் தலைமையில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் தொடக்கம். லண்டன் இஸ்கான் நடத்தும் உணவகத்தில் வெளியிலிருந்து கொண்டு வந்த அசைவ உணவு சாப்பிட்ட நபர், வைரலாகும் வீடியோ. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஏற்கனவே அமித்ஷா தமிழகம் வந்திருந்த பொழுது அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற்றால்
கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துல இருக்கும், அதுல வந்து பாஜகவும் நிச்சயம் அங்கம் வகிக்கும் கூட்டணியில அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அன்றிலிருந்தே கூட பழனிசாமி இதை மறுத்து வந்திருந்தாலும் இப்பொழுது ஸ்டாலினுக்கு பதிலுக்கு தரும் வகையில இப்போ மீண்டும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதிமுகவே வந்து பெரும்பான்மையாக தனித்து வந்து ஆட்சி புரியக்கூடிய பலத்தை பெறும், அதனால யாருடைய பலமும் எங்களுக்கு தேவை இருக்காது, அதனால் நாங்கள் ஒன்றும் வந்து அவர்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கிறார். ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஆரம்பத்தில் இருந்தே பாஜக பல தவறுகளை செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நான் இதை பார்க்கணும். அதை ஏற்கனவே இதை பற்றி நான் கோடிட்டு காட்டியிருக்கேன். முதல்ல வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறது பிஜேபி. 16ல இருந்து 18% ஓட்டு தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருந்தது. இப்போ இந்த கூட்டணி பிஜேபியோட வராட்டாச்சுன்னா இந்த உத்வேகமே இன்னைக்கு அதிமுக தரப்புல வந்திருக்காது. முதல்ல அதிமுகவுக்கு இந்த ஒரு ஸ்டார்ட் புஷ் கொடுத்து விட்டது முதல்ல பிஜேபி. அது ஏற்கனவே நான் வந்து கேள்வி பதிலையோ வேற ஒரு நிகழ்ச்சியில ஏற்கனவே இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, பாஜக முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஜக தன் கட்சியை வளர்த்து கொள்வதற்கு பாஜக தலைமையை முடிவு செய்யணும். அதிமுகவுக்கு சின்னம் வாங்கி கொடுக்குற வேலையை பாஜக பார்த்தது. இந்த சின்னம் இல்லாட்ட இன்னைக்கு இந்த எடப்பாடி இப்படி பேசியிருக்க முடியுமா? முடியாது. முதல்ல இந்த சின்னம் வாங்கி கொடுத்து முதல்ல இந்த எடப்பாடிக்கு முதல்ல மறுவாழ்வு கொடுத்தது பிஜேபி. ரெண்டாவது, நம்ம ஒரு ஆளுக்கு உதவும் போது அந்த உதவிக்கு அவர் தகுதியானவரா அப்படிங்கக்கூடியதை முதல்ல பிஜேபியில் உள்ள தலைவர்கள் யோசிக்கணும். ஏன்னா பிஜேபி தலைவர்கள் மத்தியில் இந்த குழப்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க சில எதிர்பார்ப்புகள்ல தான் வேலை செய்வாங்க. எதிர்பார்ப்புகள் ஈடேறாமல் போனது. ஒன்று, இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தனிப்பெரும் கட்சியாக பிஜேபியை கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலைய ஒரு பிரசிடண்ட் ஆக்கினாங்க. அண்ணாமலையோடு ரீச் இன்னைக்கு நான் எப்பவும் திருப்பி சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்லையும் மக்கள்கிட்ட சென்றடையக்கூடிய ஈர்ப்பு அதிகம் உள்ள தலைவர்னா அண்ணாமலை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அண்ணாமலையிட்ட உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் அது மட்டுமே வச்சு நம்ம எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட்சியின் கட்டமைப்பை பற்றி கவலைப்படாமே அவர் அரசியல் நடத்திட்டு போயிட்டார். அதனால அண்ணாமலை ரீச் ஆயிருக்கார். ஆனா ஜெயிக்கிற அளவு ஓட்டு வருமா, அந்த ஓட்டை கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு என்பது கட்சியில் இருக்கிறதா, அதை பத்தி அவர் கவலைப்படல. அது அவர் வேண்டாம்னு கூட அவர் நினைச்சாரான்னு நமக்கு தெரியல. அது கட்சியில உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்போ இது நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட், இவங்க வந்து ஒரு ஃபெயிலியர் அந்த இடத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது என்ன யோசிக்கணும், சரி பார்லிமெண்ட்ல உள்ள மொமெண்டத்தை வச்சு அப்படி கேரி ஓவர் பண்ணி ஸ்டேட் எலெக்ஷனுக்கு கட்சியை தயார் பண்ணியிருக்கணும். எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்து போன உடனே அவர் இப்போ கட்சியை விட்டுவிட்டு அவர் ஓடிவிட்டார் வெளிநாட்டுக்கு படிக்க. முதல்ல கட்சி தலைமை இங்கே கொடுத்து ஒரு ஃபுல் டைம் ஜாப். அவர் இப்போ என்ன சொல்றாரு, எனக்கு பதவியே நான் வெங்காயம் என்று தான் நான் நினைத்தேன். அப்போ ஒரு கட்சிக்குள்ள ஒரு பொறுப்புக்கு கூட அவர் வந்து மரியாதை கொடுக்காத ஒரு மனநிலை உள்ளவர். அதனால அவர் கட்சி கட்டமைப்பை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட்டிருக்க மாட்டார். சரி, என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிஜேபி. அதை பிஜேபி இழந்தது. அது இழந்த காரணத்தினால திமுகவை தோக்கடிக்க வேற வழி இல்லைன்னு அதிமுகவை பக்கம் சாய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து கட்டமைப்பு, அது ஒழிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இண்டிவிஜுவல் பாப்புலாரிட்டியை அவர் வளர்த்தார். பட் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஆனால் அவர் இதை விட்டுட்டார். இதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, பிஜேபிக்கு அதுக்கு மேல, அதாவது எந்த நேரத்தில் அவர் கட்சியை கூட இருந்து மேலே கொண்டு வந்திருக்கணுமோ அந்த நேரம் அவர் விட்டு போட்டார். இதனால என்னன்னா, பிஜேபி அந்த மொமெண்டத்தை பிஜேபியால கீப் அப் பண்ண முடியல. கீப் அப் பண்ணியிருந்தா இன்னைக்கு பிஜேபி தலைமையில வேற கூட்டணி அமைஞ்சிருக்கும் ஸ்ட்ராங்கா. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 2014 அன்னைக்கு மோடி கிடையாது, அப்பதான் மோடி அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா அந்த எலெக்ஷன்ல வந்து பிஜேபி கூட்டணி கிட்டத்தட்ட 19% வாக்குகளை பெற்றது. ஆனா இந்த எலெக்ஷன்ல அந்த அளவு பெறல. நீங்க நல்லா தெரியும், போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. ஸோ அது என்னன்னா, பிஜேபியின் கட்டமைப்பு, பிஜேபி தொண்டர் பலத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி. நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான், பிஜேபியை மாதிரி ஒரு கமிட்டட் கேடர் இருக்கக்கூடிய கட்சிங்கிறது எதுவுமே இருக்க முடியாது. வேற கட்சிக்கு ஒரு பதவி, பணம் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம வந்து இவங்க வந்து ஜெயலலிதா, கருணாநிதின்னு இருக்கக்கூடிய 2 லீடர்ஸையும் சேலஞ்சு பண்ணாங்க. இது பிஜேபியோட ஒரு ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த்தை பிஜேபி விட்டது. தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள், 2014 அப்புறம் வந்த தலைவர்கள், அதுக்கப்புறம் அண்ணாமலை வரும்போது நானும் உண்மைக்கு சந்தோஷப்பட்டேன். எப்பா இதுக்கு ஒரு மறுவாழ்வு வரும் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து அவரோட நிறுத்திக்கிட்டாரே தவிர கட்சி லெவலுக்கு அவரும் போகலை. அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருந்தது.
அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் வேற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கே வந்து உள்ளே கொண்டு வரணும் பார்க்குறாங்க. அதிமுகவோட நிலைமை என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 40-45 வயசுக்கு கீழே ஆளே இல்லாத கட்சி அதிமுக. இன்னும் இந்த பூத் கமிட்டி பல ஊர்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பல ஊரில் இன்னைக்கு அதிமுககாரங்க பூத் கமிட்டி போடுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நேற்று கள நிலவரம். அப்போ இந்த நிலவரத்தில் இருந்துகிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றார். அப்போ இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், சின்னம் வாங்கியாச்சு பிஜேபியை வச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, தொய்ந்து கிடந்ததுக்கு பிஜேபியோட ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த வேகத்தில் ஆரம்பிச்சாச்சு. எல்லாரையும் கமிட் பண்ண வச்சாச்சு. கமிட் பண்ண வச்ச உடனே எப்படி பிஜேபியை கழட்டி விடுறது? ஏன் பிஜேபியை கழட்டி விடுறதுன்னு நினைக்கிறோம். இப்போ நான் திருப்பியும் வரேன். வந்து சொல்லியாச்சுன்னா நம்ம ஏதோ அண்ணாமலை எதிர்ப்பாளர், நயினார் எதிர்ப்பாளர், இவர் ஆதரவாளர், இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவாக அரசியலை பார்க்குறதையும் கூட இந்த ஹீரோ வர்ஷிப்பு தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. அண்ணாமலை இன்னைக்கு வந்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து வந்ததுக்கப்புறம் பிஜேபியில் ஒட்டுமொத்தமாக ஒரு சுணக்கம் வந்திருக்கிறது. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் இருக்கும்போது அக்ரெசிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். இவர் ரொம்ப பேசிவான ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார். ஸோ எலெக்ஷன் நேரத்தில் இது எடுபடாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இதில் கட்சியை கொண்டு போயிட்டீங்க. சரி, கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு நேரம் இருக்கான்னா அதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா ஒரு புல் ஃபேக்டர் இருந்தது அண்ணாமலைன்னு. இப்போ அந்த புல் ஃபேக்டர் உங்களுக்கு இல்லை. உங்களால் இப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ இன்னைக்கு பிஜேபியோட ரெண்டாவது பட்டம் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த லீடர்ஷிப்பும் இல்லை. அதே நேரத்தில் இந்த அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் எலக்ட்ரல் ஃபேஸும் இல்லை. அதே நேரத்தில் கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை. இல்லைன்னா கட்டமைப்பை சரி பண்ண முடியாத அளவு இதுக்கு முன்னாடி அண்ணாமலை பீரியடில் கட்சியை ஒழிஞ்சிருச்சாங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இது ரெண்டு நடந்து போச்சு. இப்போ பிஜேபி இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கு. ஆனால் தொடர்ந்து இப்போ வந்து எடப்பாடி இதை பேசிக்கிட்டு வர்றார். அப்போ இது எப்போ சரியாகும்? இதே மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் பிஜேபி எடுத்தால் சரியாகும். ஆனால் பிஜேபி எடுத்தால் எடப்பாடி அதுக்கு ஒத்து வருவார்னா கண்டிப்பாக மாட்டார். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு அன்வர் ராஜா வந்து திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்காரு. இப்போ இவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, பிஜேபியை தானா இவர் தள்ளணுமா இல்லை பிஜேபியை தானா வெளியில போகணுமா தான் அவர் எதிர்பார்ப்பார். ஏன்னா இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, வேற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்குள்ள சேர்த்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி இல்லாத இது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல விஜய் வருவா? அப்படியா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. விஜய் மனசுல எப்படின்னா தான் எப்படியும் சிஎம் ஆகணுங்கக்கூடிய எண்ணத்துலதான் அவர் இன்னைக்கு தனக்குள்ள அரசியல் வச்சு. இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்படியே கூட்டணிக்கு வந்து 40-45 சீட்டு வாங்கியாச்சுன்னா அவருக்கு 30 சீட்டு கிடைச்சதுன்னு வைங்க. இந்த 30 சீட்ல இருக்கிற எம்எல்ஏ எவ்வளவு நாள் விஜயோட இருப்பா? அப்படி கஷ்டம்தான். அதனால கட்சி ஆரம்பிச்ச முதல் எலெக்ஷன்ல விஜயகாந்துக்கு நடந்த நிலைமை தனக்கு ஆயிடும் அப்படிங்கக்கூடிய பயம் விஜய்க்கும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இது சகஜமான ஒரு விஷயம். அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு விஜய் எடுக்கிறதுங்கிறது டவுட். அடுத்தது சீமான்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா, சீமான்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ஒத்துக்கிட்டாலும் அங்கேயும் இதே கண்டிஷன் தான் வரும். அதிமுகவின் ஒட்டுமொத்தமாக அதிமுக தான் அமைச்சரவைங்கிறது ஒத்துக்க முடியாது. அப்போ இந்த கட்சிகளை உள்ள கொண்டு வரணும்னா இப்போ வந்து அதிமுகவோட இந்த சீட்டுகள் குறையும். அப்படி வந்தாச்சுன்னா பார்கெனிங் பவர் அதிமுகவில் இருக்காது. அப்போ நீங்கள் அதிக சீட்டு இப்போ வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதை வைத்து கேட்கக்கூடிய கட்சி பிஜேபி. வெளியில் தரணுங்கக்கூடியது எடப்பாடிக்குள்ள எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு விஷயம் எடப்பாடி புரிஞ்சுக்கல. என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால், நன்றி எல்லாம் அரசியல் நீங்க பார்க்கக்கூடாது. 4 வருஷம் நம்ம ஆட்சி நடத்தணும், அது பிஜேபி தயவு இல்லாட்டம் நடந்திருக்காது அப்படிங்கக்கூடியது எடப்பாடி இது புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த சின்னம்ங்கக்கூடியது இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் இன்னைக்கு வந்தது பிஜேபி தயவுனாலங்கக்கூடியதை புரிஞ்சுக்கணும். 16% இருந்து 18% ஓட்டுக்கு போன ஒரு கட்சி நீ பிஜேபி வராமல் இருந்தால் இந்த இம்பட்டஸே வந்திருக்காது அப்படிங்கக்கூடியது இன்னும் எடப்பாடி புரிஞ்சுக்கல. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு தலைவர்களை எல்லாம் பிளக்கேட் பண்ணி இவர் தான் தலைவருங்கக்கூடிய மாதிரியான ஒரு ஃபீல். இடையில எக்கச்சக்க பிரச்சனை அதிமுகவில் இருந்தது. இவரை வந்து பிஜேபிக்காரங்க கூட்டு வச்சு பேசினதுனால இவர் தான் அதிமுகவின் தலைவருங்கிற மாதிரியான தோரணை ஒரு தோற்றத்தையே பிஜேபினால வந்தது. இன்னைக்கு அவர் பயன்படுத்தி கட்சியை தன் கையில கட்டுப்பாட்டுக்குள்ள முழுக்க வச்சுக்கிட்டு இருக்கார். ரெண்டாவது, இப்போ வந்து ஏடிஎம்கேக்குள்ள ஒரு ஸ்பிளிட் இன்ஜினியர் பண்றதுங்கக்கூடியது லாஸ்ட் மொமெண்ட் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 9 மாசம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி வந்து இந்த அரசியலை விளையாடுறாரு. ரெண்டாவது, பிஜேபிலையும் நான் அடிக்கடி இது சொல்ற ஒரு விஷயம் சார், நீங்க வந்து எல்லா கட்சியிலையும் கூட்டணி பேசுவாங்க.
கூட்டணி வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல்வாதிகள் பேசணும். இடைத்தரகர்களை வைத்து கூட்டணி பேசியாச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வரும். ஏன்னா அரசியல் நிலவரம் என்ன, இன்னைக்கு என்ன ஃபீல்டில் இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் இல்லை பாலிட்டிக்ஸு, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பல இடங்களில் வந்து பிஜேபி தவறக்கூடிய ஒரு இடமாக நான் பார்க்குறேன். ஸோ இது ஏற்கனவே இந்த விஷயம் வரும்போது, முதல்ல இந்த கூட்டணி வரும்போது நான் இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ நம்ம தான் இந்த செய்திகள் சிந்தனைகள் பண்ணும்போது நான் சொன்னேன், அதிமுகவுக்கு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது, ஆனால் இவங்க கோஆர்டினேஷன் கூடியது ஒர்க்கர்ஸ் மத்தியில் வருமாங்கிறது சந்தேகம். கண்டிப்பா பேசணும், நம்ம தான் பேசணும் அதை. இன்னைக்கு வந்து தொடர்ந்து பழனிசாமி பேசி வரக்கூடியது எந்த அளவுல வந்து கீழ் லெவல்ல இப்போ கோஆர்டினேஷனை ஏற்படுத்தும்? நிச்சயமாக ஏற்படுத்தாது. நிச்சயமாக. அப்படி வரும்போது இந்த கூட்டணி கெமிஸ்ட்ரிங்க கூடியது கேள்விக்குறியாகிறதா இல்லையா? நிச்சயமாக. அப்போ மேல இருக்கிறவங்க இப்ப தெளிவா சொல்லணும், ஒண்ணு கூட்டணி ஆட்சியா இல்ல இந்த ஆட்சியா. இவ ஒரு பக்கம் பேசிட்டு போறாங்க, அவரு பாட்டு ஒரு மீட்டிங்ல வந்து பேசிட்டு போயிட்டாரு அமித்ஷா. இன்னைக்கு இவங்க டெய்லி இப்படி பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இது ஒரு கூட்டணியோட கெமிஸ்ட்ரியவே மொத்தமா இது வந்து காலி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால பிஜேபி கடுமையாக பாதிக்கப்படுகிறதுங்க கூடியதை பிஜேபி தலைவர்கள் எப்பொழுது உணர்வார்கள் எனக்கு புரியல. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி தனக்கு 16% 18% மேல நமக்கு போக்கு இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். ஆனா அவரு அதை ஒத்துக்கிற லெவல்ல அவரு இல்லை. ஏன்னா அவரை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா, தன் கண்ட்ரோல்ல கட்சியை கொண்டு வந்தாச்சு இல்ல, அதனால ஜெயிச்சிடலான்னு ஒரு மனப்பான்ல இருக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ திருப்பி அட்லீஸ்ட் இன்னைக்கு அவர் தானே இன்னைக்கு வந்து அடுத்த தலைவர் ஸ்டாலினுக்கு நிகராக கூடிய ஒரு இமேஜ் வந்துருச்சு இல்ல. ஆமா, ஒரு ஸ்டாச்சர் வந்திருக்கு. அதனால அவரு ஜெயிப்பாருங்க கூடிய நம்பிக்கையோடலாம் அவர் எலெக்ஷன் இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, திமுக பண்ணக்கூடிய எல்லா திகுடுத்தனத்தை வந்து பிஜேபியின் மத்திய அரசின் உதவி இல்லாமல் இவரால் இங்கே வந்து ஃபேஸ் பண்ண முடியுமா தமிழ்நாட்டில்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஆதார் கார்டுங்கிறது இப்போ தான் கோர்ட்டு இது பண்ணியிருக்கு. சரி, ஆதார் கார்டை நீங்கள் நிறுத்தி இப்படி அந்த ஃபோன் மொபைல் வாங்குறது நிப்பாட்டியாச்சு. இப்போ இல்லம் தோறும் போகும்போது பல ஆஃபீஸர்களை உள்ளே கொண்டு விட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடாட்ட அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு மிரட்டாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா செய்வாங்க, செய்யத்தானே போகிறாங்க. சரி, அப்போ இதை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன வலு இருக்கு? அதிமுகவுக்கு 45 வயசுக்கு ஆளே கிடையாது, ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்களும் நீங்கள் கட்சியில் பெருசாக கிடையாது, இருக்கக்கூடியவங்களும் 1000 கேஸுகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அதிமுகவில். ஸோ அப்போ இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இன்டைரக்டாக வந்து திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன்னா நான் பிஜேபியிலேயே பலருக்கு மேலே எனக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது. அவங்களுக்குள்ள போக்கு, அவங்களுக்குள்ள சில செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்போஷன் ஓட்டை டிவைடு பண்ணி திமுகவை ஜெயிக்க வைக்க முயற்சி செய்கிறார்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிஜேபியில் உள்ள சிலவங்களுக்குள்ள அறிக்கையை பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது. எனக்கு இதே சந்தேகம் இப்போ வர எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. ஆனால் இன்னையிலிருந்து நான் அதை சொல்ல தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்குள்ள போக்க பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. அதனால இது வந்து பிஜேபி செய்த ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட். இப்போ பிஜேபி இதை சரி பண்ணணும்னு நினைக்கணும்னா பிஜேபியோட லீடர்ஷிப் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று, கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கக்கூடியதை வந்து அமித்ஷா அறிவிக்கணும். யாரை வச்சுக்கிட்டு? பழனிசாமியை வச்சுக்கிட்டே அறிவிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னான்னா இல்லை, அப்படி இல்லைங்கக்கூடிய ஏதாவது அறிவிக்கணும். அப்படி இல்லைன்னு அறிவிச்சாச்சுன்னு சொன்னான்னா தனித்து போட்டியிட போறாங்களா? தனித்து போட்டியிட போறாங்களா அதை யோசிக்கணும். இல்லைன்னா நாங்கள் 3வது கூட்டணி அமைக்க போறோம்னு 3வது கூட்டணிக்காவது முயற்சி பண்ணோம். ஆனால் 3வது கூட்டணிக்கு முயற்சி பண்றதுக்கு 3வது கூட்டணிக்கு நீங்க வேற கட்சிகள் உங்களை நம்பி வரக்கூடிய அளவுல உங்களோட கலப்பணி இருக்கா? கிடையாது. அதனால இந்த தலைமை எடுத்த இந்த முடிவுகள் இன்னைக்கு பிஜேபி வந்து நட்டாற்றல் கொண்டு இறக்கி விட்டுருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய போக்கு திமுகவுக்கு பலம் கொடுக்கக்கூடிய விஷயமாக மட்டுமே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது வந்து அதிமுக பண்ணக்கூடிய தற்கொலை, பிஜேபி தனக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடிய தற்கொலை. இந்த 2 தற்கொலையினால தமிழ்நாடு படுகொலை செய்யப்படுகிறதுங்கக்கூடியதான் எனக்கு உண்மைக்குமே வருத்தமான விஷயமாக இருக்கிறது. இது இந்த ஃபண்டமெண்டல் அரசியல் தெரியாதவர்கள் அல்ல மேலே இருக்கிறவர்கள்லாம். ஆனால் என்ன காரணத்திற்காக இப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது என்னால் புரிஞ்சுக்க முடியலை.
நீங்கள் கடைசி நேரத்தில் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து அப்படி சரியாயிரும் இப்படி சரியாயிரும் அப்படின்னு வந்தாச்சுன்னா அதை ஓட்டாக மாற்றக்கூடிய மெக்கானிசம் பார்ட்டியில் கீழே இருக்கா அப்படிங்கக்கூடியதை பற்றி இதுவரை எந்த ஒரு முயற்சியுமோ இல்லைன்னா எந்த ஒரு சரிபார்ப்புமே செய்யாமல் பாஜக இருக்கிறது என்பது தான் இதில் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதிமுகவை பொறுத்தளவில் வேற வழி இல்லை அப்படின்னு இன்னைக்கு பலர் வந்து அதிமுகவில் உள்ளே இருந்து கொண்டே இந்த முணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எலெக்ஷன் டயத்தில் நம்ம இப்போ வெளியில் வரவும் முடியாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அன்வர் ராஜாவுக்குள்ள ஷிஃப்ட்டை எப்படி வந்து அரசியலாக இவர்கள் பயன்படுத்துவார்கள்ங்கக்கூடிய தெரியாது. பார்த்தியா, என்கிட்ட இருந்த ஒரு துலுக்க ஃபேஸும் போயிடுச்சு. இதுக்கு காரணமே பிஜேபி தான். அதனால நான் பிஜேபியை வெளியில் தள்ளுறேன், அதனால கிறிஸ்தவ துலுக்கர்களை எனக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல் அடிக்கிறதுக்கு இதை வந்து இந்த எக்ஸிட்டை வந்து பயன்படுத்தி பிஜேபியை கழட்டி விடுவதற்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி செய்யலாம். ஆனால் இது பிஜேபி புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் முதல்ல பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர்னு ஒரு அக்ரிமெண்ட்ல முதல்ல மாயாவதியோட ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா 2.5 வருஷம் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போச்சு. இதே மாதிரி இங்கே ஆரம்பிச்சாங்க கர்நாடகாவில். இங்கேயும் ஜனதாதளம் அப்போ அல்வா கொடுத்துச்சு. அதனால இந்த மாதிரி பல அல்வாக்களை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பிஜேபி இன்னும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலை. ரெண்டாவது, நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், பிஜேபியின் ஆதரவில் ஆட்சி நடந்த நேரங்கள்லேயே பிரிவினைவாதத்தையும் பாஜக எதிர்ப்பு களத்தையும் தமிழகத்தில் வளப்படுத்துவதற்கு தேச விரோத சக்திகள் வேலை செய்யும் போது கண்டுகொள்ளாமல் மறைமுக ஆதரவு கொடுத்தவர் பழனிசாமிங்கக்கூடியதை பிஜேபி தலைமை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இந்த இவ்வளவு நகர்வுகளையும் நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க காங்கிரஸ்கிட்ட அதாவது அந்த காலத்து காங்கிரஸ் கொஞ்சம் அரசியல் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மயிலாடுதுறையில் ஆதி திராவிடர் நலத்துறையில் செயல்படக்கூடிய 9 விடுதிகளுக்கு ஒரு காப்பாளர் அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ணியிருக்காங்க. அது மிகுந்த ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாக வந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 1331 விடுதிகள் இருக்கு. 65,000 மாணவ மாணவியர்கள் இதுல தங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட 98,000 மாணவர்கள் வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தங்கி படிப்பதற்கான சாங்ஷன்ஸ் இருந்தும் கூட 30,000 இடங்களுக்கு மேல வந்து இதுல காலியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காரணமா என்ன சொல்றாங்கன்னா, பழைய கட்டிடம், தரமற்ற உணர்வு, சுகாதாரமற்ற கழிப்பறை. அதனால மாணவர்களுக்கு பெரிய ஆர்வம் அதுல இல்லை வந்து தங்கி படிக்கிறதுக்கு. அப்படிங்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருவள்ளூர் இந்த 3 இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து இருக்கக்கூடிய மொத்த விடுதிகளுக்கு சேர்த்து 18 விடுதிகளுக்கு மேல இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா 2 பெண் காப்பாளர்களை மட்டும் நியமிச்சிருக்காங்க. அவங்க எப்படி வந்து மொத்த விடுதிகளையும் கண்காணிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்குது. இது வந்து மாணவர்களுடைய பாதுகாப்பிற்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை விட ஒரு சூப்பர் விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து ஒரு விடுதி அப்படின்னு சொன்னா அது ஆண்கள், அதாவது மாணவர்கள் தங்கி படிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஆண் காப்பாளரும் மாணவிகள்னா ஒரு பெண் காப்பாளரும் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் மிஞ்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, புதுக்கோட்டையில ஒக்கூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, மாணவிகள் விடுதிக்கு வந்து ஒரு ஆண் காப்பாளரை நியமிச்சிருக்காங்க. இது அதையும் விட ஒரு அதிர்ச்சி கொடுத்துற விஷயமாக இருக்கிறது. ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு செய்தியில நான் முன்னாடி சொல்லும் போது சொன்னேன் எப்படின்னா, இந்த மாதிரியான பள்ளிகள், அதாவது ஆதி திராவிட பழங்குடியினர் இவங்களுக்குள்ள பள்ளிகள், இதுல இருந்து வரக்கூடிய குழந்தைகள்கிட்ட பாஸ் பர்சன்டேஜ் குறைவாக இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம இதேஷி டிவியில முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரி இந்த மாதிரியான விடுதிகளுக்கு சரியான பணம் கொடுக்கப்படுவதில்லை, தேவையான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதில்லைங்கக்கூடியதையும் நாம தொடர்ந்து இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஏதோ ஆதி திராவிடர்களுக்காகவும் இந்த மாதிரியான மக்களுக்காக நான் தான் ஒரே குரலாக தமிழ்நாட்டில் ஒலித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அவர் பேர் என்ன, திருமா, அவர் என்ன திருமா. இப்போ இதெல்லாம் அவர் கண்ணில் படா, இதெல்லாம் அவருக்கு அது இஷ்யூ இல்லை. அவருக்கு கண்ணில் எது இஷ்யூவா வரும் அப்படின்னு சொன்னா, எவன் வீட்டுல எந்த பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு எப்படி தூக்கிட்டு வருது, அப்புறம் வந்து நான் வாங்கி போட்ட கம்பி அதனால திருடாத, இன்னொருத்தன் வாங்கி போட்ட கம்பின்னா திருடு, இப்படியெல்லாம் தொண்டர்களை வளர்க்கக்கூடியவர். அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து பேனரை வாடகைக்கு விட்டவன்னு சொன்னவர் தானே. அப்போ அவருக்கு இந்த மாதிரியான இஷ்யூக்கள்லாம் அவருக்கு கண்ணில் படாது. அது ரெண்டாவது, அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா இது அந்த மாணவர்கள் படித்து உருப்பண்ணுங்கிறதுக்காக வேண்டி வைக்கப்பட்டது.
அவருக்கு அவன் படிக்காம ரவுடியா இருந்ததுன்னா அவருக்கு லாபம். அதான் படிச்சு உருப்படியா வந்தான்னா நான் போய் பொண்ணை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்புறம் கம்பியை திருடு முடியுமா? முடியாது இல்ல. ஸோ அதனால அந்த மாதிரியான கூட்டத்துக்கு படிப்பு ஆகாதுங்கிறதுனால அவர் இதுல எல்லாம் அவர் தலையிட மாட்டார். அதனால நம்ம அதை பத்தி எதிர்பார்க்க வேண்டாம். அதே நேரத்துல இதே மாதிரியான திட்டங்களுக்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தையே திருப்பி விட்டு அன்னைக்கு திமுக கலர் டிவி ஓசிக்கு கொடுத்தது. இப்போ கூட சமீபத்துல இந்த மாதிரியான நலனுக்கு வந்த பணம் டைவர்ட் ஆச்சான்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கூட மத்திய அரசுல இருந்து இங்க அனுப்பப்பட்டது. மத்திய அரசுங்கிற நம்ம எஸ்சி ஆணையத்துல இருந்து அனுப்பப்பட்டதுங்கக்கூடிய செய்தியும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால இந்த அரசு உங்களுக்கு என்னைக்குமே இது தாழ்த்தப்பட்டவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கக்கூடியதுல எந்த இதுவும் கிடையாது. தாழ்த்தப்பட்டவர் மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இதே நிலைமை தான் இந்த அரசுல. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் நலனுக்கு கமிஷனுக்கு ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி கொடுக்கும்போது அந்த பில்லை கமிட்டிக்கு டெஃபர் பண்ணுன்னு சொன்னதே திமுக. ஸோ அந்த அளவு இந்த சமுதாயத்துக்கு அது நல்லது செய்தவர்கள் தான். அதனால என்னைக்குமே இவங்க யாருக்கும் விசுவாசமா இருந்தது கிடையாது. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இப்போ எதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, போதை, வன்முறை, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இப்போ ஆல்மோஸ்ட் பேப்பர்ல டெய்லி வரக்கூடியது அதான் தான் இருக்கு. இப்போ இடையில கூட ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒன்று வந்தது, ஒரு பையன் ஏதோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஜெயிலு, பெயிலு, ரயிலு இன்னும் ஏதோ பேசினா, அப்புறம் அவன் ஏதோ ஒரு திருட்டு கேஸில் அவனை பிடிச்சி இப்போ உள்ள வச்சிருக்கான் அவனு பார்த்தோம். அதே மாதிரி பல இடங்கள்ல இப்போ என்னடான்னா கஞ்சா போதையில் வாத்தியாரை அடிச்சான், அதை அடிச்சான். இப்போ இதை தவிர வேற நியூஸே இல்லை. அதனால பேப்பர்லாம் படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த அளவு தமிழ்நாட்டு மாணவர்கள் குட்டிச்சோரா இருக்கக்கூடிய நேரத்துல வார்டன் இல்லாம ஹாஸ்டல் இருக்கு. இந்த ஹாஸ்டல்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வேற இருக்கும் ஊர்ல. இந்த மாதிரி சூழல்ல அப்பா அம்மா கண்காணிப்பும் இருக்காது ஹாஸ்டல்னா, குழந்தைகளோட நிலைமை என்ன? யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? ஏற்கனவே இதுல படிப்பு குறைவு, நம்ம ஏற்கனவே அவங்க பாஸ் பெர்சன்டேஜ் குறைவுங்கக்கூடியதை பார்த்துருக்கோம். இப்ப இந்த பழக்கமும் ஈஸியா வரும். ஏற்கனவே இந்த மாதிரியான ஹாஸ்டல்கள் இருக்கிறதுக்கு பக்கத்துல நீங்க நம்ம சொன்ன மாதிரி பொண்ணை தூக்கிட்டு வா அதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வேற அது பக்கம் நிறைய வேலை செய்யறாங்க. கண்டிப்பா. நாளைக்கு இந்த குழந்தைகள் ஏற்கனவே ஒரு போதையை கடத்தினவனை கவர் பண்ண போயிருக்க அப்படி இந்த புதிய தலைமுறை சேனல்காரங்க அந்த இதை பேர் என்ன கவர் பண்ண போனக்கூடிய அந்த இவரை அடிச்சது யாருன்னா திமுக தலைவருக்குள்ள ஆட்கள் போய் அடிச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ஒத்து வச்சு பார்க்கும்போது நாளைக்கு இவர்களுக்குள்ள ஃபியூச்சர் என்ன ஆகுங்கக்கூடியதை பத்தி யாராவது கவலைப்பட்டாங்க? சரி, 6 ஹாஸ்டலுக்கு ஒருத்தர், 9 ஹாஸ்டலுக்கு ஒரு ஆள். ஏங்க காலம்புற பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம். அப்படி இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காலைல தூங்கி எந்திருந்ததுலேருந்து கிளம்பும் வர, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் சாயங்காலத்துல இருந்து நைட்டு வர ஒரு நேரத்துக்கு 2 ஹாஸ்டலுக்கு மேலே, ஒரு ஹாஸ்டலுக்கு இன்னொரு ஹாஸ்டலுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இருக்கும்? ஆமா, ஒரு நாளைக்கு 2 ஹாஸ்டலுக்கு மேலே போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ஹாஸ்டலுக்கு தானே போக முடியும்? கண்டிப்பாக. ஞாயிற்றுக்கிழமை அவரும் லீவ் எடுத்துருவாரு, ஏன்னா கவர்மெண்ட் லீவு. என்ன நடக்குது ஹாஸ்டல்லன்னு யாருக்கு தெரியும்? வாய்ப்பே இல்லை தெரிய. வெளியில இருந்து எவன் உள்ள என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. பசங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி, இவன் இங்க இருந்து போவாங்க பள்ளிக்கூடத்துல போய் இவன் பண்ணி அங்க என்ன அட்டூழியம் பண்றான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது, எதுவுமே யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ ஒரு ஹாஸ்டல், அந்த ஒரு ஹாஸ்டல்ல அதை சுத்தி இருக்கிற பல பள்ளிக்கூடத்துல உள்ள பசங்க படிப்பானுங்க. கண்டிப்பா தானே? ஆமா. இப்போ ஒரு ஹாஸ்டலுக்கு சுமாரா ஒரு 6-7 பள்ளிக்கூடம்னு வச்சுக்கோங்க. 9 ஹாஸ்டல்னா என்ன ஆச்சு? 45ல இருந்து 50 பள்ளிக்கூடம். இந்த 50 பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய இருந்து வர்ற பஞ்சாயத்தோ இல்ல அந்த வாத்தியார் சொல்லணும்னு நினைக்கிற விஷயமோ ஒரு ஆள் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு டிஓக்கு கூட இம்புட்டு ஸ்கூல் இருக்கு அது கீழே. கரெக்ட். ஒரு டிஓக்கு இல்லாத ஸ்கூல் இந்த ஒரு ஹாஸ்டல் வார்டனுக்கு எப்படி முடியும்? மேனேஜ்மெண்ட் வைஸ் எப்படி முடியும்? அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இப்போ என்னடான்னா பொம்பளை ஹாஸ்டலுக்கு ஆம்பளை வார்டனை போட்டிருக்காங்க. ஏற்கனவே என்னென்னலாமோ கேஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம ஆட்சி விடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கவே வேண்டாம் வர்ற கேஸ் என்னென்னலாமோ. இந்த பெண்கள் உரிமை அமைப்புன்னு எல்லாம் கொஞ்சம் போயிட்டு 10 பேர் வந்துட்டு இப்ப இதுக்கு அவங்கெல்லாம் வாயெல்லாம் திறக்கல. அந்த ஏதாவது வாயில வச்சு அடைச்சுட்டாவளோ
அந்த மாநாட்டுல எல்லாம் வரும்போது வாழை கொலைகள் எல்லாம் திருடி கொண்டு போகிறார்கள் அப்படின்னு திமுக காரங்க சொல்றாங்க. அந்த பழத்தை உரிச்சு வாயில வச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல. ஒரு பெண் அமைப்பும் இன்னைக்கு இதை பத்தி பேசவே இல்லை. கனிமொழியே இருக்காங்களே. ஆமா, அக்கா கனிமொழி பேசணும் இல்ல இந்த நேரத்துக்கு, ஏன் பேசல? இதையும் கூட இன்னொரு கேடுகிட்ட விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்போ அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து வேகன்சி லிஸ்ட் வந்திருக்கு. ஆமா, அதுல ஹெட் மாஸ்டர் வேகன்சி வந்திருக்கு. எக்கச்சக்க இடங்கள் வேகன்சி இருக்கு. எக்கச்சக்க ஹெட் மாஸ்டர் இடங்கள் வேக்கண்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிஐல வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் ஆர்டிஐல கேட்டு வந்திருக்கு. அப்ப இவ்வளவு பள்ளிக்கூடங்கள்லயும் ஒழுங்கா வேலை நடக்கல பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர்ல, பையன் தங்கி படிச்சு போகக்கூடிய இடத்துக்கு ஹாஸ்டல்ல வார்டன் கிடையாது. ஹாஸ்டல்ல இருக்கிறேன் வீட்டுல இருந்து இல்லாம அப்பா அம்மா இல்லாம இங்க வந்து தனியா இருக்கான். என்ன நடக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இவ்வளவு ஆயிரம் பட்டியலின மாணவர்களுக்குள்ள வருங்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த அரசு. கண்டிப்பாக. நியாயத்துக்கு பொங்கணுமா வேண்டாமா? தோழமை சுட்ட கூட இல்லையா ஐயா? பார்த்தே இருக்க மாட்டார் இருக்கும் இந்த செய்தி. அவர் செய்தியெல்லாம் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு இப்படி ஐயா வந்திருக்கே அப்படின்னு சரி அதை பேசாம இருக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போன்னு மேல இருந்து சொல்லியிருப்பாளா இருக்கும். அது நமக்கு தெரியாது. அது அவ்வளவுதானே அங்க உண்டு. ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு போகணும். சின்னமே அவங்க கொடுத்தா தனியே நிற்க முடியுது. இல்லைன்னா அவங்க கொடுக்குற சூரியன்ல தான் நிற்கணும். இல்லை நான் நிற்கணும் அப்படின்னு அவங்க ஏதாவது பெரிய மனசு பண்ணா சின்னம் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சின்னமே திமுக தயவுல வாங்கக்கூடியவர் இதெல்லாம் பத்தி கேட்க போறாரு. அதனால அவரை பத்தி கேட்க போறாரு. ஆனா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஹெட் மாஸ்டர் இல்லாத பள்ளிகளுக்குள்ள எண்ணிக்கை அதிகம், வார்டன் இல்லாத ஹாஸ்டல், அந்த இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு சாராயமும் வேற என்ன டாஸ்மாக்கும் கஞ்சாவும் வேற விதமான சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸு இதுக்குள்ள நடமாட்டமும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி மாணவர்களை வைத்திருந்தால் தமிழகத்தின் வருங்கால கேள்விக்குறியாகவும் ஆகாது. நிச்சயமாக. எவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் தமிழகத்தின் வருங்காலத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பட்டியலினத்தவருக்குள்ள வருங்காலத்தை சீரழிக்கிறது. அதனால இந்த செய்திகளுக்கு அப்புறமாவது அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இல்லை. சரி, வாலண்டியர்ஸா யாராவது போய் செய்யலாம்னா அவர்களை இவர்கள் விடுவார்களான்னு தெரியாது. இப்போ நம்ம அதுக்கு வேணா ஒரு அழைப்பு விடலாம். ஐயா, பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் தன்னார்வலராக சென்று ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவனும் உள்ள விட மாட்டான். அவன் செய்ய போனவன் மேலே இவன் இன்னொரு கேஸை போட்டுருவான். அவன் ட்ரெஸ் பாஸ், இவன் இப்படிடா உள்ள வரலாம் அப்படின்னு. அதனால நாங்களும் செய்ய மாட்டோம், அரசாங்கத்தையும் செய்ய விட மாட்டோம், செய்ய வருபவனையும் நாங்கள் வாழ விட மாட்டோம். சமுதாயம் நாசமா போக வேண்டும் என்பதென்ற ஒரே நோக்கத்துடன் ஒரு அரசு செயல்படக்கூடியதுன்னா அரசுன்னா அது இந்த அரசு தான். அதனால இது வந்து ஒரு சாதாரண செய்தியாக நான் இதை பார்க்கல. நீங்க இந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர்ஸ் இல்லாதது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசாங்கம் ஒரு விஷயத்துல ரொம்ப டெலிபரேட்டாக இருக்கு. ஆப்பிரிக்காவை மாதிரி இருண்ட கண்டமாக தமிழகத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்ற அந்நிய சக்திகள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு கைப்பாவையாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆபரேஷன் முடிந்து 3 நாட்கள் ஆன நிலையில் மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். இதற்கு பாஜகவினர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மே 2ஆம் தேதியன்று உளுந்தூர்பேட்டை அருகே மற்றொரு கார் தனது கார் மேல மோதி விபத்து ஏற்படுத்தினார்கள். அவர் வேணுமென்று என்னை கொல்லுவதற்காக முயற்சி செய்தார் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அந்த கார்ல வந்தவங்க வந்து தொப்பி தாடி எல்லாம் வைத்திருந்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் வந்து ஒரு புகாரை கொடுத்தார் மதுரை ஆதீனம் தரப்பிலிருந்து. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த கூற்றுக்கள் வந்து உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி துறை தரப்பில் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து வேண்டுமென்றே வந்து இது போன்ற ஒரு தவறான செய்திகளை பரப்பி அதாவது அடுத்த மதத்தில் ஒரு மத மோதல்களை தூண்டும் விதமாக இவர் நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கும் இவர் மேல பதியப்பட்டது. அந்த வழக்கு வந்து ராஜேந்திரன் வழக்கறிஞர் ராஜேந்திரன்கிற ஒரு பேர்ல அந்த வழக்கு வந்து பதியப்பட்டது. அப்ப அதன் பேர்ல அவர் வந்து மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு முன்ஜாமீன் விண்ணப்பித்திருந்தார். அவருக்கு கோர்ட் முன்ஜாமீன் கொடுத்திருக்கிறது. ஆனா கண்டிஷன் பெயில் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவர் விசாரணைக்கலாம் அப்படின்னு போலீசாருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் வந்து வயதானவர், ஆதீனம் என்பதால அவர் நேர்ல சென்று விசாரணை பண்ணுங்க, அவர் விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில காவல்துறையினர் நேற்று அங்க ஆதீனத்தை நேரில் சென்று விசாரிக்க சென்றுள்ளார்கள். ஆனா என்னன்னா, அவருக்கு இப்பொழுதுதான் ஆபரேஷன் ஆகி அவர் மருத்துவமனையில திரும்பி வந்திருக்கிறார். 3 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அவர் படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்துல வந்து இப்ப அவரிடம் போய் ஒரு 40 கேள்விகளை கேட்டிருக்காங்க.
இன்னும் சொல்ல போனா அவர் கூட கூட யாரும் இருக்கக்கூடாது, அவர் உதவிக்கு கூட இருக்கக்கூடிய உதவியாளர்கள் கூட அருகில் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியில தான் இருக்கணும், அவருக்கு யார் லாயரோ அவங்களும் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் வெளியில அனுப்பிவிட்டதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஆவணத்தை எடுத்து தர்றது கூட அவருக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. இதற்கு வந்து பாஜக வந்து ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான அரசு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு கேஸில் வந்து ஜவாஹர்லா வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்படுகிறார். என்ன கேஸ் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல உள்ள போலீஸ்காரர் செல்வராஜ் அவர்களை வந்து துலுக்க பயங்கரவாதிகள் கொல்றாங்க. கொன்ன உடனே ஒரு கலவரம் வருது. அந்த கலவரத்தை வைத்து வெளிநாடுகளில் வந்து காசு வசூல் பண்ணார். அதுக்காக வேண்டி ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வயலேஷனுக்காக வேண்டி ஒரு கேஸ், அதில் குற்றவாளி என்று அவர் அறிவிக்கப்படுகிறார். அறிவிக்கப்படும் போது நம்ம ஊரில் என்ன சொன்னாங்க, இது ரம்சான் மாதம், அதனால அது நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி? ரம்ஜான் மாதம். யார் அவரு? கன்விக்டட். இஸ் நாட் அன் அக்யூஸ்ட், ஹி இஸ் அ கன்விக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து he is an accused, he is not a convict. ஆனா அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவரை போய் வந்து விசாரணை நடத்துறாங்களாம். என்ன ஒரு கொடுமை பாருங்க. ஒரு கன்விக்ட் ரம்சான் நோன்பு இருந்தாச்சுன்னா அது வந்து பிரச்சனை இல்லையா, அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இங்க ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அப்போ இந்த மனிதாபிமானம் என்பதை விட உங்களுக்கு ரம்சான் தான் முக்கியம். அப்போ இந்த நடவடிக்கைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, 40 கேள்விகளை அவர்கள் கேட்டிருக்காங்க. சரி, ஒரு ஆள் உடம்பு சரியில்லாத நேரத்தில் கேட்கறது கஷ்டம். ஏன் அப்போ இந்த வேகத்தை? ஒரு ஆள் வந்து ஜெயிலுக்கு போன உடனே அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு கூட்டிட்டு வந்து கட்டினேல செந்தில் பாலாஜி, ஜெயிலில் அம்பிட்டு வசதிகளும் பண்ணி கொடுத்தீங்களே, அப்போ அவருக்கு ஓடுறது ரத்தம், இவருக்கு ஓடுறது என்ன தக்காளி சட்னியா? அவருக்கு கோர்ட்டே கூட நிறைய சலுகைகள்லாம் கொடுத்து. ஆமா, கோர்ட் எப்படி? கோர்ட் டாஸ் வேற போட்டுது. உனக்கு மந்திரி பதவி வேண்டுமா, இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போறியா? உடனே அவர் முடிவு பண்ணார், நான் ரிசைன் பண்றேன். இந்த நாட்டிலோட இதை பாருங்களேன். கோர்ட் கேட்கறது, உனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும், நீ சூஸ் பண்ணு. இல்லை, இங்க ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்க, அப்படி அங்க வந்து ஒரு டாக்டர் உடனே பார்த்து இவருக்கு இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடாது, அவருக்கு பெயில் கிடைக்கணுமா. அந்த பெயில் கிடைக்கிறதுக்காக, ஆனால் அதையும் மீறி மேலே வந்து கொஞ்ச நாள் இழுத்து விட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ இவ்வளவு தூரம் காவல்துறை வந்து வேலையை செய்த காவல்துறை எப்படி இவர் அந்த மாதிரியெல்லாம் செய்ய போறது இல்லை. இப்போ எப்படியானாலும் அவர் வந்து வந்துட போறாரு. அவருக்கு சொந்தமாக காவேரி ஆஸ்பத்திரி இல்லை, அவருக்கு சொந்தமாக ராஜாஜி வேற என்ன நம்ம ஓமந்தூரார் மாளிகையில் இருக்கிற ஆஸ்பத்திரி இல்லை, அவர் மந்திரியும் இல்லை. ஏன்னா இவரு தான் மந்திரியாகவே இருந்தாரு, இலாக்கா இல்லாத மந்திரியாகவே இருந்தாரு பலகாலம். ஸோ அப்ப இது எதுவும் அவருக்கு இல்லை. சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு விசாரிக்கிறதுல என்ன கஷ்டம்? சரி, அவரு கூட யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட் ஆர்டர்ல சொல்லித்த நீங்க விசாரிக்கும் போது, எப்படிப்பட்ட குற்றவாளிகள் இருக்கும் போது அவங்க கூட ஒரு கவுன்சில் இருக்கலாம்னு எல்லாம் கோர்ட்ல ஆர்டரே வாங்குறீங்களே. இந்த அப்படிப்பட்ட ஹீனியஸ் கிரைமா இவர் செய்தது. அப்ப இது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். என்ன இதுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பல துலுக்கம் வந்து இப்போ திமுக கொஞ்சம் பலவீனமா இருக்குங்கிறதுனால அப்பப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில பார், நான் சாமியாரை கூட நான் வந்து படுத்துட்டேன் பார், நான் தான் உனக்கு ஆதரவான அரசு. அப்போ இந்த நாட்டில் எப்படின்னா, துலுக்கனுக்கோ இல்லை வேற ஏதாவது சமுதாயத்துக்கு திருமாவளவனுக்கோ அவங்களுக்கு ஆதரவான அரசுன்னு காட்டணும்னா என்ன பண்ணணும்னா, வேற ஒரு சமுதாயத்தை கஷ்டப்படுத்தணும். உங்கால் 10 பேரை படிக்க வச்சேன்னு, எங்கால் குண்டு வச்சவனு வெளியில விடு, அப்பதான் நான் உனக்கு ஆதரவு. உனக்கு வந்து இந்த பாரு, இந்த உடம்பு சரியில்லாத பேர் என்ன, மெடிக்ளைம் பாலிசி உனக்கு போட்டு கொடுத்தேனே, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உன்னை நான் படிக்கிறதுக்கு உனக்கு உதவி பண்ணேனே, ஓட்டு போட மாட்டேன். ஆனா என் பயங்கரவாதி குண்டு வச்சு அவனை விழு, நான் விழு. அப்ப இந்த சமுதாயத்துக்குள்ள கோரிக்கைகளே வித்தியாசமாக இருக்கு. இப்ப கிறிஸ்தவனை எதிர்பார்க்கலாம், ஹிந்து மதத்துல இருக்க 4 பேரும் உள்ள போட்டான்னா அப்பா இது நமக்கு ஆதரவான அரசு. இன்னொரு மெசேஜ் இந்த இதுல இருந்து இவங்க கன்வே பண்றது என்ன அப்படின்னா, எந்த சாமியார்களும் புரிஞ்சுங்க, வர்ற எலெக்ஷன் வரப்போகுது, ஹிந்துக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமையை பத்தி ஒரு வகை நீ பேசிடக்கூடாது. இவரே நாங்க இப்படி பண்ணிவிட்டோம், யாரு வேணாலும் நாங்கள் செய்வோம். இது அடுத்த ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது. 2வது என்ன அப்படின்னா, இந்த ஆதீனங்கக்கூடிய இடத்துக்கு நான் இன்னைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பீடம். ஆனா
மத்தியில மோடி ஆட்சி, கீழே ஸ்டாலின் ஆட்சி தான் வேணும்னு பேசியவர் நம்ம ஆதீனம் அவர்கள். நிச்சயமாக இந்த தர்மம் வந்து என்னைக்குமே கொஞ்சம் மோசமானது. நம்ம சின்ன அளவுல இருக்கக்கூடிய ஆள் தப்பு பண்ணா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கும். பெரிய இடங்கள்ல போய் நம்ம தப்பு பண்ணோம்னா அதுக்குள்ள தண்டனை பலமா இருக்கும். இத ஆதீனம் அவர்களும் புரிஞ்சுப்பாங்க. வேற பல ஆதீனங்களும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு வர்றாங்க. அவங்களும் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம இந்த உலகத்துல இருக்க போறதுன்னு அடுத்த 30 வருஷம் இருப்பாங்க, 40 வருஷம் இருக்கும். ஆனா இந்த உலகத்துக்கு பல இன்னும் கோடி வருஷங்கள் இருக்க போகுது. ஆனா இந்த உலகம் உருவாவதற்கு காரணமான பல காரணிகள் இருக்கு. அதுக்கு என்னென்ன எவ்வளவோ கோடி வருஷங்கள். இது அவ்வளவுமே ஒண்ணுக்கு கட்டுப்பட்டிருக்கு. அது எதுக்குன்னா தர்மத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு. அந்த அவ்வளவு பெரிய தர்மத்துக்கு இந்த 30-40 வருஷம் இருக்கக்கூடிய நம்ம அதை வச்சு விளையாடினோம் அப்படின்னா அதோட விளையாட்டை நம்மளால தாங்க முடியாது. ஆதீனங்கள் இல்ல மடங்கள் இல்ல ஜீயர் ஸ்தாபனங்கள் இவங்க எல்லாத்தோட பர்பஸே என்னன்னா தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். ஸோ நான் எப்படி இந்த ஹெச்ஆர்என்சி விஷயத்துல வந்து இந்த என்டோமெண்ட் எந்த பர்பஸுக்காக வச்சிருக்கோ அதுக்கு தான் அந்த பணத்தை செலவு பண்ணணும்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி இந்த என்டோமெண்ட் ஒரு விதத்துல மடம் எதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது? சைவத்தை வளர்க்கணும், சைவத்தை பாதுகாக்கணும், சைவத்துக்கு எதிராக வரக்கூடிய விஷயங்களை தடுக்கணும், சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும். இதுக்கு தான். அது மடங்களானாலும் சரி, அது ஆதீனங்களானாலும் சரி, எல்லாம் இதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. ஆனா இதுக்கு விரோதமான விஷயங்கள், ஆனா அது என்னை பாதுகாப்பதற்கு நான் காம்ப்ரமைஸ் பண்றேன்னு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போனோம்னா அந்த இடத்துல நான் இருக்கிறதுக்குள்ள தகுதியை இழந்துடுறேன். கரெக்டா? கரெக்ட். நான் ஒரு டிரைவரா இருக்கேன், நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு தூக்கம் வருது, தப்பு இல்லை. ஆனா நான் டிரைவிங் பண்ணிக்கிட்டு நான் தூங்கக்கூடாது இல்லை. எனக்கு பாதிப்பு, என்னை நம்பி என் வண்டியில உட்காந்து இருக்கிறவனுக்கு பாதிப்பு, நான் யார் மேல மோதுறேனோ அவனுக்கு பாதிப்பு, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா பாதிப்பாயிடுறது இல்லை. எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வருதுன்னா நான் ஒன்றும் வண்டியை ஒதுக்கி விட்டுக்கிட்டு நான் எங்கேயா சைடில் போய் தூங்கிக்கிட்டு நான் நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் நான் வண்டி எடுக்கணும். கரெக்டா? கண்டிப்பாக. என்னோட லிமிட்டேஷனை நான் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எனக்கு மேல் ஒரு நம்பிக்கை என்பது அந்த மாதிரியான இடத்தில் இருப்பவர்களுக்குள்ள செயல்பாடு அந்த மாதிரி இருக்கணும். சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆதீனங்கள் புரிஞ்சுக்கணும். ஆன்மீக ஆட்சின்னு சொல்றது, அதுக்கப்புறம் மாணிக்க வாசக பெருமான் பாடினதுல கருணாநிதினு வரக்கூடிய வார்த்தையை வந்து ஸ்டாலினை வச்சுக்கிட்டு பாடுறது, பெரிய பாரம்பரியம் இருக்கிற மடத்துல இருக்கிறவங்க அவங்களே வாசல்ல வந்து ஸ்டாலினை வரவேற்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யற தப்புங்கிறது இல்லை. நம்ம அவ்வளவு பெரிய ஒரு பீடத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பாவச் செயல்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முற்பகல் செய்யும் இதெல்லாம் நான் பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தா நம்மளே இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் மாயை கண்ணை மறைக்கும் போது இந்த மாதிரியான தவறுகள் வரும். சிவபெருமானையே நம்ம பிரார்த்தனை பண்ணி இந்த மாயையெல்லாம் விலகணும்னு பிரார்த்திப்போம். தமிழக அரசு பத்திரிகையாளர்களை உருவாக்குவதற்காக ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று ஓபன் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு அதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அதுல வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம் இன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போறாங்க. இந்த 2025-26 இன்னும் சில நாட்கள்ல அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல நம்ம முக்கியமா நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல யார் வந்து அந்த போர்ட் டைரக்டர் அந்த இதுல யார் போட்டிருக்காங்க, அதே போல சீஃப் சேர்பர்சனா யார் போட்டிருக்காங்க, டைரக்டர் ஜெனரல் அந்த சேர்பர்சன் யார் போட்டிருக்காங்கிறது தான். போர்ட் பர்சனாக அவங்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா என் ரவி, முன்னாள் எடிட்டர் இன் சீஃப் தி ஹிந்து இந்த பத்திரிகையில் உள்ளவர். அதுக்கு அடுத்தது அவர் வந்து இன்னுமே வந்து அந்த கஸ்தூரி அண்ட் சன்ஸ்னுடைய டைரக்டராக இன்னும் இருந்து கொண்டிருப்பவர். டைரக்டர் ஜெனரலாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிந்துல இருந்த ரீடர்ஸ் எடிட்டர் அப்படி அதுல வேலை பார்த்த ஏஎஸ் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவரை இப்போ அதுல போட்டிருக்காங்க. இதுக்காக வந்து 7.75 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்குவதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அவர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லும் பொழுது சீஃப் மினிஸ்டர்னுடைய வழிகாட்டுதலின்படி இதை நாங்கள் தொடங்குறோம், இன்னும் கொஞ்சம் நாள் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒன்று ஹிந்து பத்திரிகை நடத்தி வருகிறார்கள். அதில் வந்து தேச துரோகிகளை எல்லாம் எப்படி உருவாக்கணுமோ அப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி கொண்டு அதுக்கு பேர் என்னன்னா அவங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் அப்படிம்பாங்க.
அதில் உருவானவர்கள் பலரை எனக்கு தெரியும். அவங்க எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள்னு தெரியும். அதனால் ஜேர்னலிஸ்ட்டை உருவாக்குறதை விட இடதுசாரி இல்லைன்னா சாஃப்ட் நக்சல் லிபரல் இவர்களை உருவாக்க ஜேர்னலிசம் கூடிய போர்வையில் அந்த ஒரு பள்ளிக்கூடம் செயல்பட்டு வருகிறது. ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கூடியது. அடிக்கடி சீதாராம் யெச்சூரி எல்லாம் வந்து அங்கங்கே பேசிட்டு எல்லாம் போவார். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹர்ஷ்மந்தர் இந்த மாதிரியான ஆளுகள் தான் இவர்களால். இவங்க எல்லாம் பார்த்தாச்சுன்னா அர்பன் நக்சல் கூட்டமாக இருக்கும். ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது கேள்விக்குரிய. ஏன்னா அந்த வியூவை சொல்லும்போது இன்னொரு வியூவை நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. அப்போ நீங்கள் அந்த வியூவை சொல்கிறது இல்லை. ஸோ அப்போ அது வந்து ஒரு அப்படிப்பட்டது. இப்போ அதில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தேர்தல் வரப்போகுது. ஹிந்து பேப்பர் நம்ம பிரச்சாரத்தை திமுகவுக்கு பெரிய அளவில் செய்யணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டுக்கு நான் பணம் கொடுக்கவும் பெரிய அளவில் முடியாது. ரெண்டாவது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கக்கூடிய அந்த மாதிரியான குரூப்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த அர்பன் நக்சல்களை வந்து தமிழ் துறையிலும் வளர்த்து விட வேண்டுமே. ஸோ அதுக்கு நான் ஏன் செலவு பண்ணோம், இதனால உனக்கு தானடா அரசியலில் லாபம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறது கேள்வி நியாயமானது. உடனே பரவாயில்ல, அதுக்கு என்ன பிரச்சனை. ஒரு திமுகவுக்கு சாதகமாக வர்றதுக்கு தமிழ் ஜேர்னலிஸ்ட் உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு செட்டப் பண்ணிடுவோம். திராவிடம் ஒன்றியம்னு சொல்றது, பிரிவினையை பேசுறது, நாடு ஒன்று இல்லைன்னு சொல்றது. அப்போ இந்த மாதிரி பேசுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஆட்கள் வேணும். நிறைய பத்திரிகைகள், இப்போ நிறைய தேசியத்துக்கு சார்ந்த பல பத்திரிகைகளில் இந்த பிரச்சனை இருக்கு. நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். நம்ம சொல்லியாச்சுன்னா பல இந்துத்துவவாதிகளுக்கு நம்ம மேலே கோபம் வேற வரும். பல வருஷமாக நாங்கள் பத்திரிகை பயிற்சி நடத்துகிறோம், அதை நடத்துகிறோம், இதை நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பத்திரிகைகளில் நல்ல தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்கள் வேலைக்கு கேட்டான்னா கொடுக்கறதுக்கு நமக்கு ஆட்கள் இல்லை. அப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ண வேலைக்கு என்னையா அவுட்புட் அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்ம கேட்டால் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது பலருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ இந்த இப்போ ஊரில் வந்து எங்கெல்லாம் கொடை இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து சேனல்னு ஆயாச்சு. இது தவிர யூடியூப் சேனல் வேறு எக்கச்சக்கமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன, இந்த இடத்த வந்து நம்ம இந்த நரேட்டிவ் செட்டிங் இடத்துக்கு இப்போ நமக்கு ஆள் தயார் பண்ணணும். அப்போ இந்த ஆள் தயார் பண்ணுறதுக்கு ஒரு வசதி வேணுமே, அதுக்கு தான் இது ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அரசு பணத்திலே ஆரம்பிச்சு, அரசு பணத்துல, கட்சி பணம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சிந்தனையில உள்ளவங்க உருவாயாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவன் மக்களை எதுக்கு தயார் பண்ணுவான், பிரிவினைவாதியா தானே தயார் பண்ணுவான். இப்படி தானே இவன் வந்து நரேட்டிவ் செட் பண்ண போறான். ஸோ இதுக்காக இது செய்யப்பட்டது, இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஏஷியா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் இதுவரை என்ன செய்து கொண்டு இருக்கிறதோ அதை தமிழ்ல சாதாரண மக்களுக்கு செய்வதற்காக அரசு செலவில் செய்யப்படக்கூடிய நிறுவனம். அதில் இப்போ வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கு. இந்த பன்னீர்செல்வத்துக்குள்ள பேக்ரவுண்டு பார்த்து இவர் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் கூட ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப்பில் இவர் இந்த ஏஆர் வெங்கடாஜலபதி இவங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க. இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே திமுகவின் சார்பாளர் இருக்கக்கூடியது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அவரை தான் அந்த இடத்துக்கு டைரக்டர் ஜெனரலாக அவங்க போட்டிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு இதாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டுச்சுன்னு சொன்னால் என் ரவியை போட்டிருக்காங்க. என் ராமுக்குள்ள சகோதரர். ஏற்கனவே நம்ம வந்து இந்த அந்த மியூசிக் அகாடமி அதுல வந்து இந்த TM கிருஷ்ணாவை கொடுத்து விருதை கொடுத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமானது இந்த குரூப் தான். நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு அவர்களால் டார்கெட் செய்யப்படுகிறது. அறநிலையத்துறை கையில் எடுத்தாச்சு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சமுதாயமா பார்த்து பண்ணக்கூடிய மியூசிக் அதையும் கையில கொண்டு போயாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பத்திரிகை துறை கையில வந்தாச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டார்கெட் பண்ணி இந்த திமுக அரசு வேலை செய்கிறது. சரி, இது திராவிட சித்தாந்தமா சொல்லி கொடுக்க போறேன், இவன் லிபரல்னு தான் ஒன்று சொல்லி கொடுக்க போறான். இது இவன் நாளைக்கு வந்து தமிழே கிடையாதுன்னு சொல்லவும் போறான். ஏன்னா இது இயல்பு, ஏன்னா அவங்க சித்தாந்தத்துக்கு வந்து அது ஒத்து வராது. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியில தமிழ்னு பேசக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி பையன் வந்து தமிழ் படிக்கல. ஆமா. ரெண்டாவது, இவங்க கூட்டத்தில் இருந்த இதே அவ்வை நடராஜனோ இல்லைன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன் இவங்கெல்லாம் நல்ல அப்படியே கொழுத்த திராவிடவாதிகள். இவங்கெல்லாம் தமிழ் படிப்பே வழங்காதர இங்கிலீஷ் தாண்டா அப்படின்னு பேசியவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதையும் கூட பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குள்ள எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் திட்டமிட்டு இது தமிழை அழிக்கக்கூடியவங்க. இப்போ இதில் என்ன நடக்கும் பாருங்க. இப்போ பல ஆள்கள் நம்ம பார்க்குறோம், ராமன் குடிகாரன் எங்கடா சொல்லியிருக்கு, ராமாயணத்தில் சொல்லியிருக்குன்னா
அதுக்கு நம்ம தான் உடனடியாக நம்ம பதில் சொன்னோம். எந்த ராமாயணத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லியா, இந்த இதெல்லாம் தாண்டா ராமாயண பாட்டுன்னு அன்றைக்கி கேட்டோம். நான் ராமர் பாலத்துக்கு சொன்னேன். அப்படி ஆண்டா மணிமேகலையிலேயே ராமர் பாலத்தை பற்றின குறிப்பு இருக்கே, புராண நூற்றுலதுக்கு குறிப்பு இருக்கு, அகனா நூற்றுலதுக்கு குறிப்பு இருக்குன்னு நம்ம தான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த வெளியில் பேசினோம். இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பக்கம் தமிழ் அழிச்சாச்சுன்னா தமிழுங்கக்கூடிய பேரில் நான் எதை சொன்னாலும் உலகம் நம்பும். அதே நேரத்தில் இப்போ ஊடகம், அது சமூக ஊடகமானாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் சரி, எந்த ஊடகமாகட்டும் சரி, இப்போ அதிலெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வச்சாச்சுன்னா இப்போ மக்களுக்கு தமிழ் தெரியாமல் ஆக்கியாச்சு. ஏன்னா தமிழ் வழி கல்வியை ஒழிச்சாச்சு. அடுத்தது நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் தமிழ் புஸ்தகத்தில் பார்த்தா சினிமா பாட்டை வச்சு இதில் அணி நயத்தை சொல்லணுங்கக்கூடியதில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் சப்ஜெக்டிலேயே இன்னைக்கு சங்கத்தமிழோ இல்லைன்னா நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்லாமல் ஆக்கியாச்சு. இப்போ இந்த தமிழுங்கிறத ஒழிச்சு இந்த தமிழுங்கக்கூடியதை ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு கருவியாக வைத்து, இப்போ நாளைக்கு லிபரல்னு வந்தாச்சுன்னா கடைசியில் இந்த தமிழும் இல்லை, என்னடா அப்படி தமிழில் பெருசாக உனக்கு இருந்துட்டு போகுது, ஈவே ராமசாமி சொன்ன மாதிரி. அதுக்கு சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு இப்போ இந்த ஊடகத்துறை என்பது தேவைப்படுகிறது. ஸோ வி ஹவ் கம் டு தட் ஸ்டேஜ். மொழி அழிச்சாச்சு, மொழி சார்ந்த பண்பாடு அழிச்சாச்சு, மொழி வழி கல்வி அழிச்சாச்சு. இப்போ மொழியின் மீது இருக்கக்கூடிய பெருமித உணர்வை அழிக்கணும். அப்ப அந்த பெருமித உணர்வை வச்சுதான் இப்ப நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த அரசியல் முடியக்கூடிய நேரத்துல, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் இருக்கும், அப்புறம் திகட்டிரும். இந்த திகட்டக்கூடிய காலத்துல என்னடா ஐடென்டிட்டி உனக்கு, ஐடென்டிட்டி எல்லாம் வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்தது தானடா, ஐடென்டிட்டி எல்லாம் மார்க்ஸ் சொன்னது தானடா, ஐடென்டிட்டி எல்லாம் மத்தவன் சொன்னது தானடா, என்ன உனக்கு இது இந்த விளங்காம போன மொழி ஈவேரா சொன்னதுதான். கேடுகட்டு தமிழ்ல இன்னும் கெட்டு போக என்னடா இருக்குன்னு சொல்லக்கூடியத சாதாரண தமிழனுக்கு ஏத்துக்கக்கூடிய அளவுல அவனை நீ அடுத்தது மதிமயக்க வேண்டும். அதுக்கு இப்போ இந்த இடப்பட்டு ஒரு வேலை இது ஆரம்பிச்சாச்சு. இந்த வேலை இவங்களுக்கு ஃப்ரூட்டிஃபை ஆகிறதுக்கு இப்போ ஒரு 2 வருஷம் இருக்கும் இந்த பிஜி கோர்ஸ். ஒரு 5 ஆஃபரிங் வரும்போது ஒரு கணிசமான எண்ணிக்கையில இவங்களுக்கு ஆள் வந்துருவாங்க. அப்போ 10 வருஷம் இன்னிலிருந்து. இப்போ ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் நான் சொன்ன மாதிரி தமிழ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனிமே வரக்கூடிய பயல்களுக்கு வந்து வள்ளுவரும் தெரியாது, அவையாரும் தெரியாது, ஒரு இடமும் தெரிய போறது இல்லை. அதை நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு மேல நான் தமிழை டைரக்டாவே திட்டலாமே. அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் ஒரு சமுதாயத்தை ஆக்கிட்டேன்னா அந்த சமுதாயத்தை அழிப்பது என்பது எனக்கு மிகவும் எளிதான விஷயம். காந்தி ஒரு இடத்துல சொல்லுவார், ஐ வாண்ட் டு கீப் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஆஃப் மை ஹவுஸ் ஓப்பன் அண்ட் ஐ வாண்ட் விண்ட் டு ஃப்ளோ ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மை ஃபீட் ப்ளோன் ஓவர். இது காந்தி சொல்லக்கூடியது. இவங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாக்கி எல்லா விஷயத்தையும் செய்துட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த காலை எப்படியாவது இப்படிங்கிறது காத்துல பறக்க வைக்கணும். ஸோ விண்டோஸ் அண்ட் டோர்ஸை ஓப்பனாக வச்சிருக்கணும்னாரு. இவங்க இப்போ முதல் கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னு இருக்கக்கூடிய வால் எல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த வீட்டோட ஃபவுண்டேஷனை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஆன்மீகம், அதுதான் மொழி, அதுதான் பெருமித உணர்வு, இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காத்து ஈஸியாக என்ன தூக்கிட்டு போயிடுமே. கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த காற்று கரெக்டாக எந்த இடத்துல என் காலில் தான் அது டைரக்ட் ஆகணும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருந்து ப்ளோவரை வைக்கணும். அந்த ப்ளோவரை தயார் பண்ணுற வேலை தான் இது. அதனால இன்னைக்கு இது ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்க போகிறாங்க, 7.5 கோயில் ஊழல் இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஊழல் இல்லைன்னா திமுக இருக்காது. இது என்ன ஊழல், அது இதை நான் அதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்கல. 7.5 கோடியோ 750 கோடியோ 7500 கோடியோ 1.25 லட்சம் கோடியோ நமக்கு எம்புட்டு சீரோன்னு நமக்கு என்ன தெரியாது. இந்த இதையும் கூடலாம் எக்கச்சக்கமாக இந்த நாட்டில் இருந்து கொள்ளையடிச்சிருக்கான். இந்த நாட்டை படையெடுத்து வந்த துலுக்கணும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களும் கொள்ளையடிச்சிருக்கான். இதெல்லாம் மீறி நம்ம வந்திருக்கோம். நான் அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கல. ஆனால் மீண்டும் அதை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் என்னோட பெருமித உணர்வு. இந்த 7.5 கோடி என்பது அதை அழிப்பதற்காக செலவிடப்படுகிறதுங்கிறதுனால நான் இதை ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறேன். இந்த வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பல ஊடகவியலாளர்கள் சங்கங்கள்லாம் இருக்காங்க, பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க, பல தேசிய அமைப்புகள் இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் இவர்கள் கொடுக்கவில்லை? இன்னைக்குமே இது நான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக பார்க்கிறேன். நான் ஏற்கனவே இந்த இன்ஸ்டிடியூஷனல் கேப்சரிங்கை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். நவ் இன்ஸ்டிடியூஷனல் கேப்சரிங்க்கு அடுத்தபடியாக
டெய்லர் மேடு கஸ்டமைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அதுவும் அரசாங்கமே அதை உருவாக்குகிறது. இன்னமும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வோம், எங்க முதல்வர் வரும்போது பார்த்துப்பார், எல்லாம் மேல உள்ளவன் பார்த்துப்பான் அப்படி என்று அமித்ஷா தொடர்ந்து சொல்வாரா? அப்படித்தான் சொல்லுவார் நினைக்கிறேன். டைரக்டர் எழுதி கொடுத்த டயலாகா என்னன்னு தெரியல. லண்டன் இஸ்கான் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், அந்த இடத்துல ஒரு அசைவ உணவை சாப்பிட்டுள்ளார் ஒரு நபர். அவர் வந்து ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த இஸ்கான் சென்டருக்குள்ளார, அதாவது கோவிந்தா ரெஸ்டாரண்ட்னு சொல்லி உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் எங்குது, அங்க அந்த நபர் உள்ள போயிருக்காரு. போன உடனே அவங்க கிட்ட வந்து மீட் சர்வ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அங்க இருந்த ஸ்டாஃப் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்து வெங்காயம் பூண்டு கூட கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இவர் வந்து அந்த KFC சிக்கன் பக்கெட் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை ஃபைட் பண்ணி இல்ல வெளில போங்க, இங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மறுத்து இருக்கிறார். செக்யூரிட்டி ஆட்கள் வந்து அவரை வெளியில தூக்கி கொண்டு போகிற அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கிறது. நான் அதை கவனிக்கணும். இதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இது ஒரு ஆப்பிரிக்கன் UK சிட்டிசன், பட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. ஜென்ரலாக அவங்க சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவில் வந்து துலுக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு தான் சொல்றாங்க. பட் அவன் ஐடென்டிட்டி என்ன ரிவீல் பண்ணல. நடந்திருக்கிறது லண்டன். நான் பலதரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், லண்டன் இஸ் நவ மினி ஆப்கானிஸ்தான். ஸோ இட் ஹஸ் ஹேப்பன் தேர். எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வந்த உடனே நீ இருக்கா இல்லைன்னு சொன்ன உடனே இவன் எடுத்து அதை சாப்பிட்றான். அப்ப வரும்போதே திட்டமிட்டு இதை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மட்டுமே தான் உள்ள வந்திருக்கான். இதை தவிர வேற நோக்கம் இருக்க வாய்ப்பு இல்லவே இல்லை. தெரியாம வந்தான்னு நம்ம ஆளுக இங்க இருந்து இப்போ இதை நம்ம எதோட நீங்க வந்து இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு MP இங்க இருந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல போய் கருதுனான். எஸ், கவனிச்சுடா. ஆமா. இப்ப அதே வேலையை தானே இவனும் செய்திருக்கான். நிச்சயமாக நவாஸ்கனி தானே அதை செய்தது. ஆமா. அப்ப அந்த நவாஸ்கனி செய்த கிரைம் தானே நீங்க இங்கேயும் செய்திருக்கு. அப்ப உலகம் முழுக்க இந்த துலுக்கம் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, வேற மதத்துக்காரனுக்குள்ள இடத்துல போய் அதை அவன் எதை அசுத்தம் நினைக்கிறானோ அதை நான் போய் செய்வேன். இதையும் கூட ஹேட் மாங்கரிங் என்னவாக இருக்க முடியும்? சோ அவனுக்கு அந்த நவாஸ்கனி விஷயம் வந்த உடனே ஐயோ நீ எல்லாம் பேசினீங்களே, இப்ப இந்த இன்சிடென்ட் அதையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. இப்ப இந்த கன்வர் யாத்திரை வரக்கூடிய இடங்கள்ல செய்யக்கூடியது. அப்ப இதெல்லாம் திட்டமிட்ட சதி உலகம் முழுவதும் நீ செய்துகிட்டு இருக்க. அதனால நான் இந்த இன்சிடென்ட் வந்து ஏதோ ஒரு தனியா ஒரு திடீர்னு அவனுக்கு வந்து அவன் வந்து இப்படி ஆயிட்டான், அந்த ஒரு நபர் தான் தவறு. அதே மாதிரி தான்டா உலகத்துல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மனிதன் தானே சொல்லிட்டு இருக்கியே. இது நம்ம ஸ்டாலின் சொல்ற மாதிரி இருக்கு. ஒன்னும் ஒத்தையுமாக நடக்கக்கூடியதெல்லாம் நீங்க ஒரு பெரிய விஷயமாக சொல்லலாமா? ஒன்னும் ஒத்தையும் டெய்லியும் எல்லா ஜில்லாலையுமா நடக்கும்? அதுதான். அதே மாதிரிதான் இன்னைக்கு இது நடக்குது. சேம் பேட்டர்ன் இஸ் த சேம். இப்ப என்னது, என் பிளேட்ல என்ன இருக்கணும்னு ஒருத்தன் சொல்லிட்டு கிடந்தா அப்படி. ஆமா, ஒரு சினிமாக்காரன். ஆமா. இத முதல்ல அதை துலுக்கம் எதுக்கு ஹிந்து இதுக்குள்ள இதை செய்தாங்க கூடியது. இப்ப இந்த மாதிரி நாள் புரிஞ்சுப்பான். இவன் தெரிஞ்சுதான் செய்தான், இவன் தெரியாம ஒன்றும் பேசல இந்த ஆளு. சரி, நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹைட் ஆஃப் இன்டாலரன்ஸ் இல்லை இது. இது என்ன அப்படின்னு சொன்னா, ஹைட் ஆஃப் அரகன்ஸ். அரகன்ஸையும் கூட என்ன அப்படின்னு சொன்னா, என்ன தவிர எவனும் வாழ்ந்துடப்படாது. ஃபேசிசம் டு த கோர், இட் இஸ் ஆன் டிஸ்பிளே. தொடர்ந்து இதை பாருங்க, உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. அங்க போயாச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சர்ச்சுக்குள்ள போய் குண்டு வைக்கிறது. அப்ப இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? எல்லா இடத்துலயும் நடக்குது. இது ஏதோ ஒரு இடத்துல நடந்தாச்சுன்னா இட்ஸ் a one-off incident. கரெக்ட். So it is a planned thing. இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். திருப்பதி கோயில் வளாகத்துல போய் அசைவம் சாப்பிட்டு, திருப்பதி கோவில் வளாகத்துல அசைவம். அதே மாதிரி வேற ஒரு கோயில், இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கோவிலுக்குள்ள போய் வந்து அசைவம் நம்ம பார்த்தோம். தஞ்சாவூர்லயே பிரகதீஸ்வரர் கோவில்ல பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்ப இஸ்கான் கோயில், திருப்பரங்குன்றத்துல நவாஸ்கனி. So this pattern is clear. உலகம் முழுவதும். நான் அதனாலதான் துலுக்கன்னு ஏன் நான் சொல்ற காரணம்னா, அவன் துலுக்கனா இருக்கவன், அவன் ஐடென்டிட்டி நம்மோட இருந்தது. நீ என்னைக்கு இஸ்லாம்னு சொல்றிய, அப்ப அவன் என்ன சொல்றான்? உம்மான என்ன இருக்கக்கூடிய என்னை தவிர வேற எல்லாமே வேற. எல்லா துலுக்கனும் ஒரு உலகம். இவன்லாம் தாருல் இஸ்லாம், அவன்லாம் தாருல் அராம், அவன்லாம் காஃபிர். காஃபிர் யாரு? அவன் வாழவே விடாது.
காஃபிர் யார், அவனோட நீ நட்பே வச்சுக்கப்படாது, குரான்ல சொல்லியிருக்கு. அப்ப இந்த சிந்தனை ஏன் வருது அப்படின்னு சொன்னா, எனக்கு பக்கத்து வீட்டு அருணாச்சலத்தையும் கூட ஆளே தெரியாத அபூபக்கர் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறவன் தான் எனக்கு சகோதரன். நேத்திக்கு வர அவன் வீட்லையும் உட்காந்து சாப்பிட்ருப்பான். அவன் வேற எங்கேயாவது ஒரு நாட்டில் இருந்து சொல்லுவான். அவன் இவன் உடனே நேத்திக்கு எவன் வீட்டில் சாப்பிட்டானோ அவன் வீட்டில் வந்து இவன் குண்டு வைக்கிறான். ஏன்டா குண்டு வைக்கிறேன்னு, இதுதான் எங்கள் உம்மா அதை செய்யணும்னு சொல்லியிருக்கு, இதை செஞ்சானா எனக்கு சொர்க்கம்னு சொல்லியிருக்குன்னு இவன் சொல்கிறான். பார்க்குறோம்ல, பல ஸ்டேட்மெண்ட்டு நம்ம தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த பயங்கரவாதிகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம். இந்த MKN ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது இந்த அதிராம்பட்டினத்தில். அதில் வந்து இந்த சபரிமலை போய் பேசுது, இந்த பள்ளிக்கூடத்தில் இம்புட்டு குழந்தைய படிக்கிறிய, இங்கிருந்து தான் கிலாஃபத்தோட பயணமே ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே இந்த கிலாஃபத்துங்கக்கூடியதை வச்சு தான் அந்த நம்ம மாப்பிளா கலவரத்தில் பல சாவு நடந்தது. கிலாஃபத்தோட கான்செப்ட் என்ன, ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகளுக்கும் ஒரே தலைவர் அப்படின்னு சொன்னா சபரிமலை இஸ் அது அவர்களுக்குள்ள சப்ஜெக்ட், நாட் ஃபார் திஸ் நேஷன். இதற்கான போர், இந்த கிலாஃபத்து போருங்கிறதுன்னு என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே மாப்பிளால பார்த்தோம், உலகம் முழுக்க நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்போ பச்சையா வன்முறையை தூண்டிச்சு. இன்னைக்கு அந்த அம்மா இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்கு. இப்பவும் அதை கூப்பிட்டு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அதை கூப்பிட்டு நடத்துனவர்களுக்கு இப்போ வந்து மீண்டும் அந்த MKN ட்ரஸ்ட்ல செக்ரட்டரி போஸ்டிங் வர போட போறாங்களாம். அதை அந்த சமுதாயத்தில் இருக்கிற பலரே எதிர்க்கிறாங்க. ஏன்னா அந்த அவங்க சுன்னத்து ஜமாத், அவங்க வழிபாட்டுகளே ஷிர்க்குங்கிறான் இவன். அப்ப இந்த மாதிரியான அடிப்படைவாத சிந்தனை ரெண்டு விஷயம் பண்ணுது. ஒண்ணு, இந்த மாதிரியான சிந்தனையை வந்து ஒரு ஹீரோயிசமாக அவன் நினைச்சு அந்த சமுதாயம் பார்க்க தொடங்கியாச்சுன்னா, அந்த சமுதாயத்துல வரக்கூடிய அடுத்த குழந்தைகளையும் அது அடிப்படைவாதியத்தானே வளர்க்கும். நிச்சயமாக. சரி, நீ வளர்ந்தப்புறம் என்ன செய்யற, ஹதீஸ் 3ஆம் நம்பர் ஹதீஸை நீ பின்பற்றுற, நான் 5ஆம் நம்பர் ஹதீஸை பின்பற்றுறேன், 3ஐயும் கூட 5 தான் பெருசுன்னு மாற்றி கொண்டு வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன சொல்ற, அவரு ப்ராஃபட்டு, அவருக்குள்ள இதை அவர் தான் நிர்ணயிச்சு, அவர் தான் சொல்லிட்டு போனாரு, இல்லை அவரு சொல்லலை, உம்மால இருந்து தான் அவர் வரணும், அதை சொல்லிட்டு மாறி மாறி குண்டு வச்சுக்கிறியார். அதுக்கப்புறம் என்ன, அவன் தர்காவில் தொடரான், ஒன்று அவனுக்கு ஒரு குண்டவி, அவன் பாட்டு பாடுறான், அவனுக்கு ஒரு குண்டவி, இவன் தொழும்போது இப்படி தொடரான், அதனால நான் இப்படி தொடறேன், அதனால எனக்குள்ள திசைக்கு அவனுக்கு இடையில 1.25 டிகிரி வித்தியாசம், குண்டவி. அப்ப மாதிரி நீங்க ஒழுங்கா இருந்தே இல்லையா? அப்போ இந்த அடிப்படைவாத சிந்தனைங்க கூடியது அவங்களையும் உருப்படியா வச்சிருக்க போறது இல்லை. அதனால இன்னைக்கு வந்து லண்டன்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம்ங்க கூடியதை நான் ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டாக, ஒரு இஸ்லாமிக் இதாக நான் பார்க்கல. இந்த பேட்டர்னுங்க கூடியதுதான் உலகம் முழுவதும் துலகம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் அதுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து திடீர்னு தெருவா நீங்க பீஃப் கடை ஆரம்பிக்கணும்? அப்ப இந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும் நீ ஏன் முயற்சி பண்ணணும்? ஏன் ஹலால் சர்டிபிகேட்னு ஒன்று கொண்டு வரணும்? நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து ஒரு ஹலால் இல்லாத ஒரு ஐட்டம் அதை வந்து நான் மசூதியில் வந்து நான் தனியாக உள்ள துலுக்கனுக்கெல்லாம் அதைத்தான் நான் கண்டு கொடுப்பேன்னு நான் கொடுத்தேன்னா நீ விட்டு வைப்பியா? ஒரு மேயர் இருக்கார்ல லண்டனுக்கு, ஒரு துலுக்க பேர் தானே. ஆமாம். நான் இப்போ போய் ஒரு துலுக்கன்ட்ட ஹலால் இல்லாத உணவு நீ சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன்னா இந்த மேயர் என்ன அரெஸ்ட் பண்ணியிருப்பானா மாட்டானா? நிச்சயமாக. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி துலுக்கனே கொண்டுருவானே. ஆமாம். சரி, இப்போ ஒரு கோயிலுக்குள்ள வந்து இவன் பண்ண மேல நீ என்ன நடவடிக்கை எடுத்த? அப்போ ஏதோ இங்கிலாந்துல உள்ள எம்பிக்கள்லாம் இந்த கிறிஸ்தவ MP எல்லாம் இங்க வந்து ரூல் ஆஃப் லா, டெமோக்ரஸி, ஈக்வாலிட்டி பேசுவான்ல. ஏன்டா அதை இப்போ பேசியிருக்க வேண்டியதானே? ஏதான் ஒரு வாய் பேசினானே அதை பத்தி இல்லை. அதனால இன்னொரு விஷயம் நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த சட்டம், போலீஸு, இது எல்லாம் ஹிந்துக்கள் எல்லாம் பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஹிந்துக்கள்கிட்ட இருந்தால் தயவு செய்து அதை விட்டு ஒழிச்சிருங்க. இந்த சட்டம், இந்த போலீஸ் இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கும். எப்போ பாதுகாக்கும்னு சொன்னா, நம்ம தட்டி கேட்போம் என்ற பயம் என்று வருகிறதோ அன்னைக்கு தான் இது நம்மளை பாதுகாக்கும். ஹிந்துக்கள் அதுக்கு தயாராகாமல் இருந்தால் நம்மளை வந்து ரஜினிகாந்த் டயலாக் மாதிரி ஆண்டவரே வந்தாலும் காப்பாற்ற முடியும். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.